Hello everyone, it's me Lavan. Welcome back to my channel. இன்னைக்கு நான் என்ன சொல்லி தர போறேன் அப்படினா 6 types of check design சொல்லி தர போறேன். இந்த டிசைன் வந்து ரொம்ப ஈஸி. ஏன் அப்படினா நீங்க என்னோட first lesson பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். இந்த 6 check designsமே lines and points பேஸ் பண்ணி தான் நான் சொல்லி தர போறேன். நீங்க இன்னும் அந்த first lesson பார்க்கல அப்படினா நான் description boxல லிங்க் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட் வீடியோல வந்து பேசிக்கான filler elements சொல்லி கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவும் நீங்க இன்னும் பார்க்கலனா description boxல போடுறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. By the way, என்னோட கோன் ரொம்ப பழசாட்டதுனால அதோட flow ஒழுங்கா இல்ல. நடுவுல பிரேக்லாம் வருது பாருங்க. அது வந்து கோன் பழசானனால தான். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டிசைன் போட்டுட்டு இருக்கேன். என்ன அப்படினா குட்டி குட்டி செக்ஸ் போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் சொல்லி தர இந்த 6 செக் டிசைன்ஸ்மே நல்லா பிராக்டிஸ் பண்ணி ரெடியா வெச்சுக்கோங்க. ஏனா இப்போ நம்ம ஒரு பெரிய ஏரியா ஃபில் பண்ணோம் அப்படினா இந்த செக் டிசைன் ஃபில் பண்ணா ரொம்ப அழகா நீட்டா இருக்கும். அதே மாதிரி நான் எப்பவுமே சொல்றதுதான், பிராக்டிஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப ஃபாஸ்டா பிராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஸ்லோவா பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் நீட்டா வரும். இல்லனா வந்து கிறுக்கி தள்ளி விட்ட மாதிரி இருக்கும். இப்போ இந்த செகண்ட் டிசைன் பாருங்க, ஃபர்ஸ்ட் டிசைன் மாதிரியே தான். பட் ஆனா என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ்னா நான் வந்து லைன்ஸை வந்து கிராஸா போட்டிருக்கேன். ஒரு சின்ன வேரியேஷன் தான் காமிக்கிறேன். ஆனா வந்து அந்த டோட்டல் டிசைனே ஃபுல்லா மாறிடுச்சு. இப்போ நான் தேர்ட் டிசைன் போட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய பாக்ஸஸா போட போறேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பாக்ஸஸா போட்டுட்டு ஆல்டர்னேட் பாக்ஸஸை ஃபில் பண்ணிட்டு வாங்க. நம்ம நார்மலா ஃபில் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படினா அந்த கோன் வெச்சு அந்த ஃபுல் பாக்ஸை வெச்சு ரப் பண்ணுவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபில் பண்ணிட்டு வருவோம். அந்த மாதிரிலாம் உட்கார்ந்து ஃபில் பண்ணிட்டு இருந்தோம் அப்படினா டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் மூலமா நீங்க வந்து டைம் சேவ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட் வெச்சிங்கனாலே அந்த ஹோல் பாக்ஸ் ஃபில் ஆயிடும். இது மாதிரி தான் நம்ம டைம் சேவ் பண்ணனும். நம்ம வந்து லைன் ஃபாஸ்டா போடுறதுனாலயோ இல்ல வந்து மத்த டிசைன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து பண்றதுனாலயோ உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகுது. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் நடுவுல சொல்றேன். அதெல்லாம் நீங்க நோட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பிராக்டீஸ் பண்ணும்போதே இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க இன்னொருத்தர் கையில போடும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நான் வந்து ஃபோர்த் டிசைன் போட்டுட்டு இருக்கேன். இதுக்கு நம்ம என்ன பண்ணனும் அப்படினா அந்த பாக்ஸஸ் வந்து கொஞ்சம் பெருசா போட்டுக்கணும். போட்டுட்டு நான் இப்போ எப்படி பாயிண்ட்ஸ் வைக்கறனோ அந்த மாதிரி வெச்சு இந்த டிசைனை நீங்க பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹோல் வீடியோ எல்லாமே வந்து செக் டிசைன்ஸை எப்படி சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் காமிச்சு வேற டிசைனா கிரியேட் பண்றதுன்றது தான். நிறைய பேருக்கு வந்து இருக்கிற ஒரு தடுமாற்றம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம பெரிய டிசைன்ஸ் கூட வரைஞ்சிருவாங்க. இப்போ ஒரு பீகாக்கோ இல்ல வந்து மேங்கோவோ ஏதாச்சும் ஒன்னு கூட வரைஞ்சிருவாங்க. ஆனா அதுக்குள்ள என்ன ஃபில் பண்றதுன்றது தான் ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து தடுமாறாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் எல்லாமே நிறைய பிராக்டீஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. இது வந்து நான் ரொம்ப பேசிக்கா தான் இப்ப சொல்லி தரேன். ஏனா இது வந்து பிகினர் லெவல் தான் நான் வந்து லெசன்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல தான் நான் அட்வான்ஸ் லெவலே போக போறேன். அதனால வந்து இப்போதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போதான் வந்து நீங்க மெஹந்தியை போட போறீங்கன்னா கண்டிப்பா இந்த லெசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு நாள் கூட விடாம நீங்க பிராக்டீஸ் பண்ணிட்டே வாங்க. இப்போ பாருங்க 5th டிசைன் போட்டுட்டு இருக்கேன். நார்மல் செக் போட்டுட்டு ஒரு பாக்ஸ்க்கு ஒரு பாயிண்ட் அப்படினு சொல்லி நான் வச்சிட்டு இருக்கேன். பார்க்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆனா நீங்க வந்து ஒரு பிரைடல் இமேஜ்ல இத இன்க்ளூட் பண்ணீங்க வெச்சுக்கோங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வீடியோவோட கடைசி டிசைன். இதுவுமே செக் டிசைன் தான். இதுல நான் ஒரு சின்ன வேரியேஷன் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். சோ நான் எப்படி போடுறனோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.
உங்களுக்கு மெஹந்திலே ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கணுன்னா நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து போர்ட்ரேட் மெஹந்தி எப்படி போடுறதுன்னு கேட்டிருந்தாங்க. போர்ட்ரேட் மெஹந்தி வந்து அட்வான்ஸ் லெவலுன்றதுனால நான் அட்வான்ஸ் லெவல் கிளாஸஸ் சொல்லித்தரும் போது நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ கீப் ஃபாலோயிங் மீ. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நிஜமாகவே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. என்னென்னு பார்த்தீங்கன்னா 5000ன்றது சின்ன நம்பராக இருந்தால் கூட அது ரீச் ஆகிறதுக்கு வந்து எனக்கு 1 இயர் தேவைப்பட்டுச்சு. ஸோ 1 இயராக 90 வீடியோஸ் கிட்ட போட்டு அதுக்கப்புறம் எனக்கு 5000 சப்ஸ்கிரைப்ஸ் வரும்போது அது வந்து எனக்கு ஒரு பெரிய வந்து அவார்ட் கிஃப்ட் மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இல்லைனா இதெல்லாம் நடந்திருக்காது. கீப் சப்போர்ட்டிங் மீ. நம்ம சீக்கிரமாக வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகணும். ஸோ தட் வாஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். See you in my next video. Ta-da!